இன்றைக்கி நாம் எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்னா ஆதி பச்சையம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிரி கோவிலுக்கு போகிற வழியில் இருக்குங்க. நம்ம கன்னியம்பாடி உள்ளே வந்து சிங்கிரி கோவிலுக்கு வந்தோன்னா போகிற வழியிலே இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே மேலே பார்த்திங்கன்னா அம்மன் வந்து 2 மலையை வந்து குடஞ்சி நடுவில் ஒரு வழி ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வழியாக போய் தான் நம்ம ஆதிபட்சி இந்த வழியாக தாங்க நம்ம போகணும். போய் ஆதிபட்சியம்மன் நம்ம போய் பார்க்க போகிறோம். இவங்க தாங்க இதுதான் ஆதிபட்சியம்மன் பிறந்த இடம்னு சொல்கிறாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வழியாக தாங்க நான் வந்தோம். இந்த கோயிலே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், மலையை சுற்றிற மலை ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க தாங்க மூலவர், இவங்க தான் பச்சையம்மன். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இந்த கோவிலை சுற்றி எல்லா சாமியும் இருந்தது. இவங்க வந்து பச்சையம்மன் தனியாக இருந்தாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன், வாமுனி, செம்முனி எல்லாமே இருந்தாங்க. ஸ்பெஷலாக இங்கே பார்த்திங்கன்னா 7 முனீஸ்வரர்கள் இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் போகிறதுன்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்குது.